அதாவது நம்ம ஜெயம் ரவி இருக்காருல்ல, ஒரு நிமிஷம். சாரி, அவர் பேர் இப்ப ரவிமோகன்ல. என்னது ரவிமோகனா? ஐயோ அப்படின்னு நீங்க பயப்படுறது எனக்கு புரியுது. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல ரவிமோகன்னாலே ஆர்த்தி, கெனிஷா, 40 லட்சம் ஜீவனாம்சம், கோர்ட்டு, கேஸு, டைவோர்ஸ்னு இந்த விஷயங்கள்லாம் நம்ம சோசியல் மீடியால பார்த்து புளிச்சு போச்சு. ஆனா இப்போ அந்த பழைய கண்டென்ட் பத்தி இப்ப நான் பேசுறதுக்கு வரல. ரவிமோகன் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. அது என்ன அவதாரம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது உங்க எஸ்கே டெலிவிஷன், நான் உங்க விஜய் திவ்யா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரவிமோகன் பாத்தீங்கன்னா ஜெயம் படத்துல ஹீரோவாவும் பார்த்துட்டோம், சில படங்கள்ல சாக்லேட் பாயாவும் பார்த்துட்டோம், ஒரு சில படங்கள்ல போலீஸ் கெட்டப்லயும் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, பொன்னியின் செல்வன் படத்துல மன்னராவும் பார்த்தாச்சு. இப்போ சிவகார்த்திகேயனோட படமான பராசக்தியில கூட ரவிமோகன் வில்லன் அவதாரம் எடுத்திருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு புதிய அவதாரம் ஒன்று எடுக்க போறாரு. அது என்ன அவதாரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதையும் தாண்டி ரவிமோகன் வந்து இயக்குனரா புதிய அவதாரம் எடுக்க போறாரா. இந்த படத்துல யோகி பாபு தான் நடிக்க போறாரு. அதையும் தாண்டி இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஆகஸ்ட்குள்ள தொடங்க போறதா இந்த படத்தில் நடிக்கிற யோகி பாபுவே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரவிமோகனை நம்ம பல அவதாரத்துல பார்த்திருப்போம். இவருடைய இயக்குனர் அவதாரமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கே டிவி, உங்கள் பொழுதுபோக்கின் உச்சகட்டம்.